இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன சமையல்னு சொல்கிறேன். அம்மாவாசைக்கு கேட்பாங்க. பெருமாட்ட கேட்டாங்க. கோஸ் பொரியல், மாங்காய் சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்ட சாம்பார், ரசம், பருப்பு ரசம், சாதம், இன்னும் அப்பளம் மட்டும் பொரிக்கணும். இப்போ பூஜைக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ணணும். லைக் பண்ணிவிட்டு லைவை சேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஜான் சத்யா. நான் வீட்டில் போய் குளிச்சுட்டா எங்கே போய் குளிக்கிறேன்? ஏன் அங்கே போய் குளிக்கிறேன்? அந்த போடான்ட்டு நம்ம வீட்டில் குளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது சாமிக்கு பூஜை பண்ண போகிறோம். லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஜான் சத்யா. சரி போ வருது போங்க லைவில் இருக்கவங்க. நீ எங்கே போகிற? போய் பூவை பறிச்சுட்டு வா. லைவில் இருக்கவங்க லைவுக்கு லைக் கொடுங்க. லைவை சேட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஜான் சத்யா. வாங்க லைவ்லேயே இல்லை, லைவ் கண்டினியூவாக இருக்கட்டும். ஆனால் போய் குளிச்சுட்டு கிளம்பு. திருமலைவாசன் ஹலோ திருமலைவாசன், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஃபர்ஸ்ட் லைவ் வந்தமைக்கு நன்றி. இன்னும் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வாங்க பிள்ளைங்களா, பத்தாது. திருமலைவாசன் லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க. லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவை சேட் பண்ணுங்க. கிற்கு அது என்னன்னே தெரியல. ஹாய் சொல்லியிருக்கீங்க திருமலைவாசன். ஹாய். அடுத்து நம்ம செடியில் போய் பூ பறிச்சுட்டு வரலாம். வாங்க செடியில் பூ பறிச்சுட்டு வரலாம் சாமிக்கு. என்ன குளிடா டைம் ஆச்சுடா. செடியில் பூ பறிக்கலாம். நம்ம செடியில் தான் பூ பறிக்கிறோம். ரெண்டு செடியில் 2 பூ இருக்கு பாருங்க. நம்ம செடி தான் இது. ரோஸ் அரளி.